அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி, மன அமைதி இறைவன் தந்த பெரிய கொடை. அதை வைத்துக்கொள்வோம். அவர் திட்டமிடுகிறார், நம்மளை செயல்படுத்துகிறார் இல்லையா? நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் தானியேல் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 46 48 முடிய. அதை கேட்ட அரசன் நெபுக்த்நேசர் தானியேலின் அடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அவருக்கு காணிக்கை பொருளை படைத்து தூபவிடுமாறு ஆணையிட்டான். மேலும் அரசன் தானியேலை நோக்கி, நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், அரசருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர். இது உண்மையிலும் உண்மை, ஏனெனில் உம்மால் மட்டுமே இம்மறைபொருளை விளக்கி கூற முடிந்தது என்றான். பின்பு அரசன் தானியேலை உயர்ந்த முறையில் சிறப்பித்து அவருக்கு பரிசில் பல தந்து பாபிலோன் நாடு முழுவதற்கும் அவரை ஆளுநராக ஏற்படுத்தினான். பாபிலோனிய ஞானிகள் அனைவருக்கும் தலைவராகவும் நியமித்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு அரசன் கடவுளுடைய பிள்ளை காலை வணங்குறான் பாருங்க. அந்த காலத்தில் தூபம் காட்டுவாங்களாம் பாருங்க, தூபம் இடுகிறார் இல்லையா? அதாவது அவருக்கு காணிக்கை பொருளையும் கொடுத்து தூபமிடுமாறு ஆணையிடுகிறான். ஒரு அரசன் ஒரு மனிதனின் காலம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்னாலும் நினைக்கிறாருன்னா அதை செஞ்சு முடிப்பாரா இல்லையா? ஆமாம், பெருமைக்குரிய மக்களாய் மாற்றுவார். நாம் இப்போது சிறுமியுற்று இருக்கிறோமோ அதை பெருமையாக மாற்றுவார். பாருங்கள், அரசன் அதை சொன்னதை கவனிக்கலாம். தானியேலை நோக்கி, நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், அரசருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர். இது உண்மையிலும் உண்மை. உண்மைதானே? ஏன்னா தானியேலுக்கு அவர் விலைக்கு கூறினதுனால தான் அந்த அரசர் தானியேலையே பெருமைப்படுத்துகிறார். அவரை உயர்ந்த பதவியில் வைக்கிறார். அங்கே எத்தனை பேரை உயர்ந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மேலே இவரை உயர்த்துறார். எல்லாருமே தானியேலுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி. அப்போ கடவுளை மட்டும் நினச்சி அவர் ஒவ்வொரு காரியமும் செயல்படும் போது நிறைவாக இருக்குதா இல்லையா? இந்த அதிகாரம், நீங்கள் இந்த செய்தி பார்க்குறவங்க இந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசிங்க. அதனுடைய என்னன்னா சின்னதாக கொடுக்குறேன் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது இதை நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசிக்கும்போது அதனுடைய அந்த முழுமையாக வாசிக்கும்போது அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய விளக்கங்களும் நம்மளை மெய்சிலிருக்க வைக்கும். என்றால் இப்படி ஒரு கனவா, இப்படி ஒரு அதற்குள் வர விளக்கமா யாரால் கூற முடியும்? இறைவனோடு ஒன்றித்திருப்பவர்கள் மூலமாக தான் கூற முடியும் இல்லையா? வேறு யாராலும் கூற முடியாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் சிறுமையுற்று இருக்கிறோமா? நாம் பெருமைக்குரிய மக்களாக மாற வேண்டும் என்றால் இறைவனை சார்ந்து வாழ்வோம். உலக பெருமை வேண்டாமே. இவ்வுலகம்லாம் வெறுமை இல்லையா? விண்ணுலகம் மட்டும்தான் உரிமை. அந்த உரிமை பற்றி நாடுவோமே. விண்ணகத்திற்கு எது தேவையோ அதை தேடுவோமே. அப்படி தேடும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இந்த கனவின் காட்சியும் அதன் உட்பொருளும் விளக்கிக்குரிய இறைவனுக்கு கோடான கோடி நன்றி கூறுவோம். ஏனென்றால் தானியேல் மூலமாக நம்மளையும் ஆராய்ந்து பார்க்கும்படி இதை நமக்கு வெளிப்படுத்தினாரே, அதற்கும் நன்றி கூறுவோம். இந்த செய்தி பார்த்து கொண்டு இருப்பவர்கள், கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நொடியாவது ஒரு நேரமாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த இறைவார்த்தையை நீங்கள் எடுத்து வாசித்தால் அதில் எவ்வளவு நன்மை, அதனால் நீங்கள் எவ்வளவு மாறப்போகிறீர்கள், உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பது. உலகப்பிராரம் வாழ நினைக்கிறோமா? எனக்கு இது வேணும் அது வேண்டும் என்று நினைக்கிறோமா? இறைவன் மட்டும்தான் என்று நினைக்கிறோமா என்பதை புரிந்து கொள்வோம். அந்த புரிந்து கொள்வதை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, இன்று நாங்கள் கேட்கின்ற காரியங்கள் அனைத்தையுமே நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தின அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்கள் கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பவரே. எங்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதை அனைத்தும் நிறைவாக நீர் எங்களுக்கு செய்து தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்கத்துக்குள்ளும் ஆமாண்டவர் உம்முடைய செட்டைக்குள்ளும் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர்தாமே எங்களை பாதுகாப்புடன் வைத்து வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாளை நீர் தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.